இந்த நாளிலும் எசேக்கியேல் ராஜாவை குறித்து வேதத்திலிருந்து பார்த்தோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம், 2 ராஜாக்கள் 20வது அதிகாரத்திலே அவர் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த பொழுது கர்த்தர் கொடுத்த பதில், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன்னை குணமாக்குவேன், உன்னுடைய ஆயுசு நாட்களை 15 வருடம் கூட்டுவேன், நான் உனக்கும் தேசத்திற்கும் ஆதரவாக இருப்பேன், உன்னுடைய எல்லா காரியங்களையும் திருப்புவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். எனவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நம்மை குணமாக்கி நம்முடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, நம்முடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி நமக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஆதரவாய் இருந்து நம்முடைய எல்லா சிறையிருப்பையும் திருப்பி கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டுமானால் எசேக்கியேலை போல நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், மன உத்தமம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய பார்வைக்கு நாம் நலமானதை செய்ய வேண்டும். எனவே உண்மையாய் இருப்போம், உத்தமமாய் இருப்போம், கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்வோம். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.